என் இனிய டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுதா? யூ ரெகக்னைஸ் மீ? நான் உங்க கூடவே இருக்கிறவன். உள்ள இருக்கிறதால நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. கண்ணால பார்த்தது மட்டுமே நம்பி பழகிட்டீங்களே. உண்டு இல்ல, இருக்கா இல்லையாங்கிற கான்ட்ரவர்சி கடவுளுக்கு அடுத்தாப்புல எனக்கு தான் உண்டு. என்ன இவ்வளவு க்ளூ கொடுத்துமா என்ன யாருன்னு புரிஞ்சுக்க முடியல? நான் தான் சார் மூளை. பிரெயினுங்கிறது நான் தான். அடியனுக்கு அறிவு புத்தின்னு புனை பெயர்களும் உண்டு. என்ன ப்ராப்பரா யூஸ் பண்ணி அறிவாளியா ஆனவங்களும் உண்டு. தப்பா மிஸ்யூஸ் பண்ணி எனக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அவங்களும் அயோக்கியனா ஆனவங்களும் உண்டு. ஏன் யூஸே பண்ணாதவங்களும் உண்டு. ஓகே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது என்ன நல்ல விதத்துல யூஸ் பண்ண வக்கீல் கல்கிய. இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறது என்ன டோட்டலா மிஸ்யூஸ் பண்ண போற வக்கீல் வாமனன். நான் என்ன வச்சு விளையாட போற அந்த ரெண்டு பேரை உங்க கூட சேர்ந்து பார்க்க போறேன். ஓகே, லெட் அஸ் see now. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம், இந்த மண்ணுலகம். விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன், இந்த மனிதன். I'm in action like a boomerang, all alone and I'm back to the bone. ஒளிந்துள்ள உயிரே அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் திருவே. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் திருவே. கட்டளைகள் இடுவது மூளை, அதை திட்டப்படி முடிப்பது வேலை. அறிவு களஞ்சிய மூளை, அனைத்துக்கும் அவசியம் மூளை. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. வாய்மை நேர்மை அறிவின் தூய்மை திறமை, அது திறமை. வக்ரங்கள் கொடுமை, அது கொடுமை. I'm in action like a boomerang, all alone and I'm back to the bone. மூளையில் சிறந்தவர் ஹிட்லர், அவர் மனிதனை சமைத்த பட்லர். மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. உலகை அழித்தது ஹிட்லரின் புத்தி, உலகை அழிப்பது காந்திய சக்தி. நல்லவர்க்கெல்லாம் மனசாட்சி, சத்திய பாதையில் அரசாட்சி. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. வணக்கம். கோர்ட் வட்டாரங்கள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு பிரபல லாயரை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். கிட்டத்தட்ட எல்லாருமே குற்றவாளின்னு தீர்மானிச்சிட்ட ஒருத்தரை சாவின் பிடியிலிருந்து காப்பாத்தி கொண்டு வந்த ஒரு பிரபலமான மூளைக்கு சொந்தக்காரர் இவர். பாரிஸ்டர் ரஜினிகாந்த் வரிசையில் இதோ பாரிஸ்டர் வாமனன். பெரிய வைக்கல் நான் இல்ல, இதோ இருக்க. கேமரா டில் டவுன்.
கீர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க. சார், கோர்ட் வட்டாரங்கள்ல உங்களை பத்தி பேசும்போது லயன்னு சொல்றாங்க. அத பத்தி? லயன் சிங்கம் தான் சொல்றா, அசிங்கம்னு சொல்லலையே. என்ன பத்தி கேக்குறியா? நான் சொல்லுமா? சொல்ற. ஒரு கேஸ் ஆஜராகும் போது எப்படி ஜெயிக்கணும்னு திங்க் பண்றது இல்ல, எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற திமிர்ல தான் கவனத்துக்கு தோல்ல போடுற வழக்கம். எங்க வக்கீல் வம்சா வழியிலேயே நான் தான் பரசுராமன், பேரிஸ்டர் ரஜினிகாந்த்ல இருந்து இந்த வாமன வரைக்கும் we are the saviors and warriors of law. வாங்கண்ணா, ஜெயிச்சிட்டா? வாட் இஸ் சில்லி क्वेश्चन. இன்னைக்கு நான் தோத்துருக்கேன். எவனோ ஒருத்த பொண்டாட்டிக்கு பயந்தவன் பிகன் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் உமன் சொல்லிட்டாங்கிறதுக்காக பொதுவா எடுத்துடுறதா? என் வெற்றிக்கு நீ காரணம் இல்ல, என் வெற்றிக்கு என் மூளை தான் காரணம். I am myself the architect of my life and success. ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உங்க பேரை ஜஸ்டிஸ் போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் இன்டிமேஷன் வந்தது. அனுமந்தா, அந்த ஜஸ்டிஸ் சேர்ல உட்கார்றதையே நான் இன்ஜஸ்டிஸா நினைக்கிறேன். அப்போ வேண்டான்ற பொருளா? ஆமா, என்ன நம்பி இருக்கிற கிளைண்ட்ஸை விட்டுட முடியுமான்னு. கிரிமினல் லாயரா பிராக்டிஸ் பண்ணதுல இருக்கிற த்ரில் இத கிடைக்குமாயா? எனக்கு அப்புறம் என் கவனம் வச்சா அவ பூஜை பண்ணணையா, அது சாதனை. இவளை கைப்பிடிச்ச நேரம் கேஸ் கிடைக்காம ஓட்டின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டமா நானு. நீ பிறந்தடா ராஜா, ஓகவன் வந்த லைஃப்ல. நான் எதை கேட்டாலும் அழுத்துக்கிறேன், உங்க பொண்ணு கேட்டா மாத்திரம் சிலுத்துக்கிறேளே. அவ என் பொண்ணு, என் வாரிசு. எனக்கு 5 அடி 6 அங்குலத்துல ஒரு பொண்ணு இருக்காங்கிற பெருமை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் பேசிக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவன் வெற்றி தோல்வியை சந்திக்கும் போது அந்த காம்ப்ளெக்ஸ் ஏத்த போது தான் ரியாக்ட் பண்ணுவான். அதுக்காக எஸ், அம்மா பர்வர்டட் எக்ஸென்ட்ரிக் க்ரூக். ஆஃப்டர் ஆல் அம்மா பர்வர்டட் எக்ஸென்ட்ரிக் க்ரூக்மா. அப்பா, ஏப்பா உங்களை நீங்களே தாழ்த்துக்கிறீங்க? அது என்ன படைச்சவன் பண்ணின தப்புமா. நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் அருண்குமார், இவர்தான் தான் பெரியப்பாவை கொண்டாருன்னு உங்களால கன்ஃபார்ம்டா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும் சார். பிப்ரவரி 20ஆம் தேதி திருவான்மியூர்ல ஒரு சொத்து பிரச்சனையில தன்னோட பெரியப்பா இவர் கொலை செஞ்சுட்டு ரத்தம் தோய்ந்த கத்தியோட பரபரப்பா தெருவில் ஓடும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவரை பார்த்திருக்காங்க. அது சம்பந்தமான சாட்சிகள் இப்பதான் விசாரணை முடிஞ்சிருக்கு. எங்க கேஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வெரி குட், வெரி குட். A policeman should be more confident. யுவர் ஆனர், ஒரு முக்கியமான கடைசி நிமிஷ சாட்சியை நான் விசாரிக்க விரும்புறேன். அவரை வர சொல்லலாமா? யுவர் ஆனர், கோர்ட்டுக்கு சில உண்மைகள் தெளிவாகணும், அதுக்காக தான் வர சொன்னேன். யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. வர சொல்லுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். டிராபிக் சர்ஜென்ட் ஜோசப் ரோஸ். என்னன்னா, இவன் தான் கொலைகாரன் நமக்கு நல்லா தெரியும். புது சாட்சி வந்து என்ன செய்ய போறான்? வருவான், நீயே பாரு. நம்ம குருநாதர் தான், குருநாதர் தான். நான் அதெல்லாம் வேணாயா. ஓ, எனக்கு இல்லையே அது. யுவர் நேம்? ஜோசப் ராஜ். ஓ, அங்க இருக்க அது. சாரை பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. பாத்துட்டேலா? சரி, நான் கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். பிப்ரவரி 20ஆம் தேதி இவர் மேல ஏதாவது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணிருக்கேளா? எஸ் சார். பிப்ரவரி 20ஆம் தேதி இவர் தேனாம்பேட் டிராபிக் சிக்னல்ல பைக்ல ஃபாஸ்டா போயிட்டு இருந்தார் சார். தடுக்க வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இவர் தரக்குறவா பேசினார் சார். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தரக்குறவா பேசினால நான் தான் இவர் மேல எஃப்ஐஆர் புக் பண்ணி கஸ்டடியில வச்சிருந்தேன் சார். வெரி குட். அந்த டைம் டேட் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கல எஃப்ஐஆர்ல? எஸ் சார். 6 மணிக்கு சார். 6 மணி.
6:30 மணிக்கு இவர் ஸ்டேஷன் கொண்டு வந்தோம் சார். 6:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இவர் ஸ்டேஷன்ல தான் சார் இருந்தாரு. வெரி குட். எனக்கு இந்த காப்பி வேணும், கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும், கொடுக்க முடியுமா? அது சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்கு சார். வெரி குட். இன்னொரு வாட்டி கரெக்டா சொல்லுங்க. இவர் தானா நீங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண ஆளு? நிச்சயமா இவர் தான் சார். தேங்க்யூ யுவர் லார்ட்ஷிப். சர்ஜன் தெளிவா சட்டபூர்வமா எஃப்ஐஆர் ஆதாரமா வச்சு இவரை டிராபிக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணதா சொன்ன நேரமும் திருவான்மையில பெரியப்பாவா கொலை செஞ்சதா சொன்ன நேரமும் ஒண்ணுதான். அதாவது சாயந்தரம் 6 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் இவர் ஸ்டேஷன்ல இருந்ததுக்கு இவரோட வாக்குமூலம் ஒரு சாட்சி. அது மட்டும் இல்ல, பப்ளிக் விட்னஸும் இருக்கு. தேனாம்பேட்டிலையும் திருவான்மியூர்லயும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் இருக்க முடியாது பாருங்க. தேனாம்பேட் உண்மை, திருவான்மியூர் கொலை கேஸ் ஃப்ரேம் அப் கேஸ், யாரோ மாட்டணுங்கிறதுக்காக செட்டப் பண்ணது. சோ யுவர் ஆனர், டிராபிக் கேஸ்ல மாட்டின்ற என் அப்பாவி கட்சிக்காரருக்கு தயவு செஞ்சு நீதி வழங்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த கேஸ்ல ஜெயிச்ச சந்தோஷம். ஐ வாண்ட் டு பி இன் யூனியன் வித் நேச்சர். என்ன பேசுறேன், ஆனா என்ன பேசுறேன்னு புரியல. ஆனா நன்னா இருக்கு. ரெண்டாவது திருஷ்டி அது. மூடு துட்டு அவனுக்கு. உங்கண்ணா இருக்கட்டும். நான் இவ்வளவு திட்டுறேன்னு உனக்கு ரோஷமே இல்லையே? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எவ்வளவுதான் என்ன திட்டினாலும் உங்களுக்கு மனசுலயும் ஒண்ணும் இல்ல, மண்டையிலயும் ஒண்ணும் இல்ல. அது உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேல? இல்ல, அந்த பேப்பர்ல எல்லாம் அந்த மொட்டையன் கொலைகேஸ பத்தி வந்தது. எல்லாருமே அவன் தான் குத்தவாளின்னு சொன்னா, அவனை நீங்க எப்படி காப்பாத்தினேன்? நம்ம கல்யாணமே எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். 20 வருஷத்துல இன்னைக்குதான் நீ புட்சாத்தனமா ஒரு கேள்வி கேட்டிருக்க. மொட்டை என்ன எப்படி காப்பாத்தின? உன் கேள்விக்கு பதில் இப்ப வருது பார். டே அனுமந்தா, இந்த ராஜாராமா அனுப்பி வைடா. வணக்கம். நிக்கிறாள இவ 2 பேரும் ரெட்டையர்கள், பார்க்க ஒரே மாதிரி இருப்பா. இந்த அட்வான்டேஜ் அவன் யூஸ் பண்ணிட்டேன். இது இருக்கான ராஜாராமன் பெரியப்பாவை கொலை பண்ணிட்டான். வேற என்ன சொத்து விவகாரம் தான். என்ன பண்றது? உடனே எனக்கு போன் பண்ணிட்டா குத்துன கையோட. நான் என்ன பண்ண? உடனே அதான்டா உன்ன மாதிரி இன்னும் இருக்கானே சீதாராமன், அவனை ஏதாவது டிராபிக் ரூல்ஸ் மீறி ஏதாவது மாட்டிக்க சொல்லுன்னு மாட்டின்டான். போலீஸ்க்கு, கிரைம் போலீஸ்க்கும் டிராபிக் போலீஸ்க்கும் டைம்ல கன்ஃபியூஷன் வந்துடுத்து. கேஸை உடைச்சு விட்டேன். அப்பா, பேர்ல தானே நீங்க வாமனன், ஆனா அறிவுல விஸ்வரூபி. அப்படி சொல்ல முடியாது. நானும் ஏமாந்திருக்கேன். என்னைய ஒருத்த குத்தவாளிக்குள்ள தள்ளிவிட்டானே, வேற யாரு? உங்க அப்பந்தான். ஆமாண்டி, ஆயுள் கைதி இருக்கானே, அவனுக்காவது 10 வருஷம் போடுவா. ஆனா காந்தி ஜெயந்தி அவன் பிறந்தனால இவங்க பிறந்தனால 4 வருஷத்துல விட்டுருவா. ஆனா நான் 20 வருஷமா உன்னோட இருக்கேனே, இது போறாதா? எனக்கு லைஃப் சென்டென்ஸ் நீதாண்டி. கஷ்டகாலம் பிராரப்தம் வந்து வாச்சியே. ஐயா, ஃபீஸ் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கறது? ஏன்னா அப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போதே அனுமன் தொட்டியோ தோத்தா திருட்டியோ ஃபீஸை கொடுத்துட்டு போயிடுங்கோ. அப்புறம் ஆள் அமைச்சாக்க நான் இல்ல அவன், அவன் இல்ல நானும் கேம் விளையாடாதீங்கோ. என் கேம் எங்கிட்டே பிளே பண்ணாதேடா. அப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோங்க. கொலை மட்டும் தாங்க நாங்க செய்வோம். நாங்க வரோங்க. போயிட்டு வாங்கப்பா. நாங்க வரோங்க. என்ன பயந்துட்டியா? ஆமா, உங்க பெரியப்பாவை கொலை பண்ணதா சொன்னீங்களே, உங்க பெரியப்பாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? என்ன சார், ஒரு 50-55 வயசு இருக்கும் சார். உங்க குமாஸ்தா வயசு இருக்கும் சார். குமாஸ்தா வயசுல இருக்கிறவங்கள தான் கொலை பண்ணுவீங்களா, இல்ல குமாஸ்தாவையே கொலை பண்ணுவீங்களா? கொலைலாம் செஞ்சது நான் இல்ல சார், அவன் சார். நில்லுப்பா, பெரியப்பாவை கொலை பண்ணேன்னு சொன்னீங்க. இந்த சின்ன வயசுக்கார, அதாவது தோத்தாத்திரி வயசுல கொலை பண்ணுவியோ? கொலை செஞ்சது நான் இல்ல சார், அவன் சார். ஐயோ, நான் இல்ல சார், அவன் சார்.
தம்பி நான் இல்ல சார், அவன் சார். ஐயோ நான் தான் சார் பாரிஸ்டர் வாமனனோட ஜூனியர் தோத்தாத்ரி பேசுறேன். இது ரொம்ப சீரியஸ் மேட்டர் சார். புக் பண்ணி 1 வாரம் ஆச்சு. பெரியவருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவார். ஆமா சார், கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி 1 வாரம் ஆச்சு, இன்னும் சிலிண்டர் வரல. சீக்கிரம் அனுப்புங்க. அதை விட முக்கியமான விஷயம், கவனமா கேட்டுக்கோங்க. இந்த நாள் கிழமைக்கு கல்யாணம் கார்த்திகைக்காக சமைக்கிறதுக்காக சில பேர் வராரோ இல்லையோ, அவ என்ன பண்றா, நாங்க ஸ்டவ் கொண்டு வந்துடுறோம், நீங்க கேஸ் சிலிண்டரும் ரெகுலேட்டரையும் கொடுங்கன்றா. நம்ம அவளை நம்பி கேஸ் சிலிண்டரையும் அந்த ரெகுலேட்டரையும் கொடுத்தோம்னா அவ போகும்போது நம்ம கிட்ட டூப்ளிகேட் ரெகுலேட்டரை கொடுத்துட்டு போயிடுறா. அது என்ன ஆறுது, 2 நாள்ல கேஸ் லீக் ஆரம்பிச்சிடுறது. அதை எடுத்து நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தா நீங்க புது கேஸ் ரெகுலேட்டர் தர மாட்டேன்றேன். இந்த விஷயத்துல உடனே ஆக்ஷன் எடுங்க. கேஸ் சிலிண்டரை சீக்கிரமா அனுப்புங்க முதல்ல. ஓகே சார்? ஐயா கும்பிடுறேனுங்க. கும்பிட எடுத்துக்கிறேன். நீங்க யாரு? என் பேரு ரிஷிகேஷ், எங்க அப்பா பேரு அருணாச்சலம். சொந்த ஊர் திருவண்ணாமலையா? இல்லீங்க, பெரியவர் இருக்காருங்களா? எந்த பெரியவர்? குமாஸ்தாவும் பெரியவர், வக்கீலும் பெரியவர். பெரிய வக்கீல் இருக்காருங்களா? அப்போ நான் தான் சின்ன வக்கீல், உமக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன விஷயம்? அவரை பார்த்து ஒரு அவசரமான உதவி கேட்கணும். உதவியா? அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாங்க, இங்க போய் உதவி கேட்கிறியா? அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோமா இல்ல திருப்பதிக்கு கொடை பிடிச்சுன்னு போனோமா? இல்லீங்க, இது ஒரு சீரியஸான கேஸ். டிவியில ரத்த தானம் வேணும்னு சொல்ற அளவுக்கு பெரிய வியாதியா? அவ்வளவு சீரியஸான மேட்டர் இல்லீங்க, இது ஒரு கொலை கேஸ். கொலை கேஸா? நல்ல கேஸ். நீ என்ன பண்ற, எதுவுமே பேசாத. பெரியவர் காதல விழுந்தா நம்ம 2 பேருக்கும் ஆபத்து. இந்த கேஸ பத்தி நம்ம 2 பேர் மட்டும் தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில போய் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ வந்துடு. வாங்க வாங்க. உங்க முகத்தை பார்த்தா கள்ளங்கபடி இல்லாம இருக்கே, நீங்களா கொலை செஞ்சேன்? இல்லீங்க, நான் ஒரு கரப்பாம்பூச்சிய கூட அடிக்க பயப்படுவேனுங்க. யாரோ செஞ்ச கொலை, என் பேர்ல பழிய போட்டாங்க. அது விஷயமா நீங்க சார பார்க்கணுமா? ஆமா. சார் தான் உங்களுக்கு ஆஜராகணுமா இல்ல அவர் லெவலுக்கு யார் வேணா ஆஜராகலாமா? இப்ப நான் இருக்கிற இக்கட்டான நிலைமையில கருப்பு கவன் போட்ட யார் காலையாவது விழுந்து என்ன காப்பாத்த சொல்லணும். என்கிட்ட புது கருப்பு கோட்டு இருக்கு, போன வாரம் தான் தைச்சேன். சார் காலில் விழுந்துன்னு சொல்றதை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. யார் காலையாவது விழுந்துன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க தான் என் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். உங்களுக்காக நான் ஆஜராகிறேன், போங்க. நீங்க தெய்வம் மாதிரி கடவுளா வந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்றீங்களே. சத்தமா பேசாதீங்கோ, சவுத்து கூட இங்க காது உண்டு. மூலவருக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி. இந்த அசட்டு குமாஸ்தா தீ மூட்டி அடுப்புதுற மாதிரி ஊதிட்டு இருக்கார். நீங்க இப்ப எதுவுமே பேச வேண்டாம். சாயங்காலம் 6 மணிக்கு வள்ளுவர் கோட்டம்